கொரியர் வந்திருக்கு கைஸ் மும்பையிலேருந்து. என்ன கொரியர் அப்படின்னா நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ அதை பிக்கப் பண்ண தான் கைஸ் நம்ம வந்து இப்போ சென்னிமலை வந்து போயிட்டுருக்கோம். ஸோ சென்னிமலை தான் ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் வந்து இருக்குது. எங்கள் ஊரில் அது ஒரே ஒரு இடத்துல தான் கைஸ் வந்து கொரியர் ஆஃபீஸ். நேராக ஸ்ட்ரைட்டாக சென்னிமலை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெயில் ரொம்ப அடி பிரிக்குது கைஸ். என்னன்னு தெரில, அக்னி வேறு இன்னும் 10 நாள் இருக்குது முடியறதுக்கு. அது வரையும் போட்டு பிரின்னு பிரிக்குது. ஸோ நம்ம ஒயிட் ஹார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லை கைஸ். ஆல்ரெடி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. பிளிங்க் ஆகி நான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டேன். போயிட்டு பெட்ரோல் வேறு அடிக்கணும். எங்கள் ஊரில் ஸ்பீட் பெட்ரோல் வேறு இல்லைன்ட்டாங்க. அது நார்மல் தான் கைஸ் போடணும். இந்த மந்த் எண்டில் வந்து May 18 வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ராமேஸ்வரத்தில். நம்ம ஒயிட் ஹார்ஸில் தான் போகிறதா ஒரு பிளான் இருந்தது. சரி போயிட்டு அப்படியே பாம்பன் அரைச்சல் முனையெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது. அதுக்குள்ளே நம்ம திருச்சி ரைடில் வந்து சின்ன சம்பவம் ஆகிட்டு, அது தெரியும், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டயர் வந்து ரியர் டயர் போயிடுச்சு கைஸ். இப்போதைக்கு டியூப் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இதை வச்சுக்கிட்டு அவ்வளோ லாங் இந்த வெயிலில் போகணுமா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். டயர்லாம் சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் எல்லாம் பண்ணி முடித்தா அதுக்கே வந்து ஒரு 20,000 பக்கம் செலவாயிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து நம்ம டயர் செக்ஷன் வந்து நார்மலாக வந்து ரெடஸ்டின் போடாமல் பிரெலி போகலாமான்ட்டு ஒரு ஐடியா, இல்லை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்து வச்சு மிச்லின் வந்து ரோட் 6 போகலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. சரி சென்டர் ஸ்டாண்ட் வந்து வாங்கி போடுவோம். ஏன்னா பெனிலியில் வந்து TRK 502Xக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்து சென்டர் ஸ்டாண்டும் சைடு ஸ்டாண்டு வந்துடும். 502ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டு வராது, ஒன்லி சைடு ஸ்டாண்ட் மட்டும்தான். ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்ட்டு என்றைக்கு நான் தோணுச்சுன்னா, திருச்சியில் வந்து நம்ம டயர் வந்து ஒரு டைம் பஞ்சர் ஆச்சு ஒயிட் ஹவர்ஸு. ஸோ அந்த டைம் வந்து டயரை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போய் ஒரு கடையில் போயிட்டு பெடாக் ஸ்டாண்டை கேட்டுட்டு வந்து அந்த பெடாக் ஸ்டாண்ட் இந்த வண்டிக்கு செட் ஆகலை. திருப்பி வந்து ஒரு கார் ஜாக்கி வச்சு மேலே வண்டி லிஃப்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடைக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு சென்டர் ஸ்டாண்ட் வச்சு ஆகணும், எப்படியோ ஒன்று ஆல்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணேன். அதே மாடல் தான் இதுவும். அதனால் அதை வாங்கி லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அது ஸ்டாக் அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. அண்ட் தென் வந்து இது சரி மும்பையில் வந்து நிறையா இது ஆல்ட்ரேஷன் மேனுஃபேக்சரிங்ஸ்லாம் மும்பையில் நிறையா பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு. அதனால் மும்பையில் கேட்டு பார்த்தா வண்டி அங்கே கொண்டாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறோம், 2 days 3 days ஆகும்னாங்க. ஸோ இங்கேருந்து மும்பை போயிட்டு திருப்பி மும்பையிலேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்தால் பட்ஜெட் ஏகப்பட்ட செலவாகும். அதுவும் இல்லாத நமக்கு வந்து இப்போ சர்வீஸ் பீரியடு, சர்வீஸ் பண்ணிட்டு போகிறதுக்கே நமக்கு அதுக்குண்டான பட்ஜெட்டு ரெடி பண்ணணுன்ட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் யூடியூப்பில் அது இன்ஸ்டாகிராமில் நிறையா பேஜ் வந்து செக் பண்ணேன்ட்டு. ஸோ அது வந்து மும்பையில் ஒரு இடம் தான், உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுக்குறேன். எப்போ அந்த ஃபார்ச்சுனர் பாருங்கயா, அப்படியே ரோட் ப்ரெசன்ஸ் வந்து அப்படி எடுத்து வைக்கிது டொயாட்டோ ஃபார்ச்சுனர். ஸோ ஒன் ஆஃப் மை ட்ரீம் கார் கைஸ் ஃபார்ச்சுனர். வந்து ஸ்கார்பியோக்கு அடுத்தது வந்து எனக்கு ஃபார்ச்சுனர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச காருனா ட்ரீம் கார் வந்து ஸ்கார்பியோ தான். அது 2016-17 ஒரு மாடல் வரும் பாருங்க, அந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கும் வண்டி. வெயில் ரொம்ப அப்படியே கொளுத்துது. ஒயிட் ஹார்ஸு கதறது கைஸ் வெயிலில், எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம அதுவும் இல்லாத லாஸ்ட் டைம் திருச்சியில் வந்து அந்த டயர் பஞ்சர்னால நம்ம டியூப்லெஸ் டயரையே டியூப் டயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமா. நம்ம வண்டியோ வெயிட்டு, நம்மளும் கொஞ்சம் வெயிட்டு, அதனால் வண்டி அப்படியே மிதக்குது கைஸ். ஒரு கார்னர்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டாலாம் திருப்பவே முடியல. திருப்பினா அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கப்பல் எப்படியே ஒரு மாதிரி எப்படி மிதக்கும்ல அந்த மாதிரி ஃப்ளோட் ஆகுது கைஸ் வண்டி. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகுது. ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுக்க மாட்டேங்குது கார்னரெல்லாம் திருப்புறதுக்கு. டயர் மாற்றுறதுக்குள்ளே இந்த டயர் கொஞ்சமாச்சும் நம்ம ஓட்டிடலாம், ஏன்னா கொஞ்சம் இன்னும் grip இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2000 கிலோமீட்டர் ஓட்டலாம். பட் வந்து நம்ம டியூப்பை போட்டுட்டு அது இந்த வெயில் சீசனில் வந்து ரிஸ்க்கு கைஸ், ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால தான் நான் அப்படியே இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே இந்த லோக்கல்லையாச்சும் நான் அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸ் வந்து வந்துருச்சு. இங்கே தான் இதாங்க கைஸ் எங்கள் ஊர் ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸ். போயிட்டு இதை போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம். நான் பிரவீன்குமார், கேஜுவல்ஸ். அத்தி என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. கைஸ் அவ்வளோதான், நம்ம பார்சல் வந்து வாங்கியாச்சு. 4 கிலோன்னு போட்டிருந்தது பார்சலே, எனக்கு 4 கிலோ மாதிரியே ஃபீல் ஆகலை. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வேறு எதனா வச்சு கொடுத்துட்டாங்களா?
வேறு அட்ரஸில் இருக்கே, அட்ரஸ் தெரிஞ்சிருவேன் கேஷ் உங்களுக்கு. சரி, அதனால் நான் கட் பண்ணிடுறேன். இதுதாங்க ஸ்டாண்டு லைட்டாக தெரியுது உள்ள. பாப்பா வீட்டுக்கு போய் பிரித்து பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வண்டிக்கு பெட்ரோல் போடணும். இதை வேறு நான் இப்போ எங்கே வச்சு கட்டுவேன்னு தெரியலையே, இவ்வளோ பெருசு இருக்குது. மேலே வைக்கவும் முடியாது. ஆஹா, வசமாக மாட்டிக்கிட்டாங்க. எங்கே வச்சு கட்டுறதுன்னு தெரியல கைஸ். கீழே சரடு இருக்குது. ஓகே, இப்படியே ஒரு வழியாக போட்டு வச்சுருக்கேன். பிடிங்கிட்டு வராமல் இருந்தால் சரி. சேஞ்ச் இல்லைம்மா. அதில் சில்லறை இல்லை கைஸ். என்கிட்ட ஒரே ஒரு 500 ரூபா தான் இருக்குது. இதில் 2 5 ரூபா தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குது. உளுந்துராத வீடு போய் சேர்ற வரையும் இங்கே இருக்கணும். ஃபஸ்ட்டு பங்குக்கு வேறு போனோம். ஸோ ஓகே கேஸ், ஒரு வழியாக ஸ்டாண்டு வந்துருச்சு. ஆனால் ஸ்டாண்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த 235 கிலோ இந்த வண்டியோட வெயிட்டை தாங்குமான்னு தெரில. ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கானுங்க. பார்ப்போம் கேஸ். நம்ம போயிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை டிசைட் பண்ண முடியும். ஐயப்பா, இந்த வண்டியில் ஏறி உட்காந்து இறங்குறதே நமக்கு டப்பா டான்ஸ் ஆடிடும் போல். ஆனால் நமக்கு வந்து பேக்கேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 4 kg அப்படின்ட்டு. எனக்கு அது 4 kg மாதிரியே தெரியலை. பிடிங்கிட்டு விழுகாதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்குது கைஸ் பார்சலு. அப்பப்போ இந்த மிரரில் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன். மிரரில் பார்சல் இருக்கா இல்லை பறந்துருச்சான்ட்டு. கோயம்புத்தூர் சர்க்கிளில் TRK 502க்கு வந்து இன்னும் யாருமே சென்டர் ஸ்டாண்ட் வந்து போடலை. எனக்கு தெரிஞ்ச வழியே இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் நார்த்தில் வந்து 2-3 பேர் வந்து 502க்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸோட சென்டர் ஸ்டாண்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி, ஏன்னா எக்ஸ் வந்து இந்த வண்டியோட அந்த வண்டி ரொம்ப ஹைட்டு. ஸோ அதுக்காக 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டாண்ட் வந்து மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் நம்ம ஏரியா சைடில் நம்ம தான் கைஸ் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளை கேட்டு தான் எல்லோரும் இங்கே போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் எந்தளவுக்கு வருது அவுட்புட்டுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதை பார்சலை கையில் தூக்கும்போது வெயிட்டே இல்லை சுத்தமாக. இது வந்து இந்த வண்டியை தாக்கி பிடிக்குமா? இவ்வளோ பெரிய வண்டியோட வெயிட்டு. மேலே பசங்களாக பாருங்க, ரியாக்ஷன் வீடியோ வெறியாக கவர் ஆகுது. இப்படி சீக்கிரம் ஒரு இன்ஸ்டா 360 வந்து ஒன்று வாங்கணும் கைஸ். இன்ஸ்டா 360 வாங்கினோம்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோலாம் நல்லா கவர் பண்ணி போடலாம். ஒயிட் ஹார்ஸில் வந்து லோ ஃபியூவல் இண்டிகேஷன் கைஸ். அந்த பிளிங்க் ஆகும்போதே பெட்ரோல் போட்டுறணும். இல்லைன்னா வண்டி வந்து அடைச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நான் ஓட்டிட்டேன். இங்கே பாருங்கள், வண்டி லைட்டாக ஜர்க் ஆகுது. ஸோ இங்கே தான் பக்கம் தான் கைஸ் பங்க்கு. இந்த பார்சல் மட்டும் கலண்டு போகாமல் இருந்தால் சரி. இங்கே பார்த்தீங்களா ஒரு சரியான வியூவு. இது வந்து நம்ம சென்னிமலை. ஐயோ வழுக்குறா டயரு. எம்மா காய்ஸ், முதல்ல இந்த டயரை வந்து மாற்றணும். ஏதோ ஒரு ஆப்ஷனலுக்காக வந்து நாங்கள் டியூப்பு வந்து உள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த 230 கிலோ அப்புறம் 400 100 கிலோ 300 கிலோ வெயிட்டை வச்சு இந்த வண்டி வந்து கார்னரில் இழுத்தோம்னா வச்சுக்கோங்க, அப்படியே இந்த டியூப் டயருக்கு அப்படியே நெழுவுது வண்டி. அந்த இடத்துல ஒரு மாதிரி இழுத்துச்சு வண்டி. டயரை மாற்றிட்டு தான் அடுத்த ரைடு. அது வரையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ரைடையும் நான் அதை கேன்சல் பண்ண போகிறேன். கிலோமீட்டர் வந்தாவே அடுத்த ஆயில் சர்வீஸு, கூலண்ட் சேஞ்சு, ஃபோக்கோட ஆயில் வந்து செக் பண்ணுவாங்க, ரேடியேட்டர் ஹோஸு செக் பண்ணுவாங்க, ஸ்பார்க் ப்ளக்கு, இது மாதிரி சில பல பேசிக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் கண்டிஷன் ஓகேனா தான் நம்ம அடுத்த லாங் ரைடுக்கு வந்து வண்டி எடுக்க முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து எல்லா ரைடையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ரெடி பண்ணுறது பார்க்கணும். ஸோ அது ஒரு மெயினான விஷயம் கைஸ். ஏன்னா இந்த வெயிலில் வந்து நம்ம இதை நம்பி போக முடியல வண்டி. ஐயோ, என்ன இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எனக்கு 4 கிலோ மாதிரி வெயிட்டே தெரியலை. இதில் தம்பிள்ஸ் தூக்குறதுனால வெயிட் தெரியலையா என்னன்னு தெரியல. பேக்கேஜ் ஓரளவுக்கு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. சட்டைப்பட்டையை போட்டு கீழே படுத்து அடேங்கப்பா பேக்கிங் சுற்றி ஒட்டி வச்சிருக்காங்களா. இதை போட்டு இதுக்குள்ள ஒரு பபுள் ட்ராப்பு. இது வர மாட்டேங்குது. கீழே மாட்டிருக்கு, இந்த வாட்டையில் மாட்டி.
ஸோ பேக்கிங் வந்து வெறியாக பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பபுள் ரேப்லாம் போட்டு பாருங்க. ஆனால் இது லைட்டாக தான் வெயிட் இருக்குது. ஆனால் 4 கிலோ வருமாம்மா இது, தூக்கி பாரு, சும்மா பாரு. அப்பாவுக்கு தெரியும் எனக்கு. ஐயோம்மா உனக்கு வெயிட்டாக இருக்கு, வரும். எனக்கு ஒன்றுமே தெரிலம்மா, சப்புன்னு இருக்கு. ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் சென்டர் ஸ்டாண்டு, இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்றது நம்ம இதை அன்ராப் பண்ணி பார்ப்போம். டேம்பர் மாதிரி இது ஸ்டாண்டு பின்னாடி போய் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் போட்டுக்கணும் போல். திருப்பி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன் கேஸ். இது இப்போதைக்கு ஸ்டாண்டு இது இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஒயிட் ஹவுஸில் இப்படி வரும், வண்டி வந்து இது மேலே நிற்கிற மாதிரி வரும் கேஸ். இந்த பொசிஷனில் தான் இருக்கும் வண்டி. பார்ப்போம் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி வருதுன்ட்டு.